ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நாம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுல வர क्वेश्चंस நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் லெட்டர்ல இருந்து ஒரு சம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க. 3 12 27 48 75 108. அதுக்கு அடுத்த நம்பர் கொடுக்கல, அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 147 162 183 192. இதுல தான் நமக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ல வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு பார்த்த உடனே ஒரு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே வாய்ப்பாட்டில் வர நம்பரா இருக்கும், அல்லது அடுத்தடுத்து 5 10 10 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதாவது கொஞ்சம் சிம்பிளா தான் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தாலே சிம்பிளா தான் தெரியுது. ஏன்னா இது எல்லாமே 3வது வாய்ப்பாட்டில் வர நம்பர்ஸாக தான் இருக்கு, 3வது அடிப்பட்ட நம்பர்ஸாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாகவே பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுல நம்பர் பார்த்தீங்கன்னா 3 12 27 48 75 108 108 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில, அதாவது 3ஐயும் 12ஐயும் 3ஓட எதை கூட்டினா 12 வரும்? 9 கூட்டினா 12 வருமா? கரெக்டா? 3ஓட 9 கூட்டினா 12 வரும். அதே மாதிரி 12ஓட எதை கூட்டினா 27 வரும் பாருங்க. எதை கூட்டினா 27 வரும்? 15 கூட்டினா 27 வரும். கரெக்டா? 15 கூட்டினா 27 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, 27ஓட எதை கூட்டினா 48 வரும்? 21. ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்டா கண்டுபிடிங்க. 48ல இருந்து எதை கூட்டினா 75 வரும்? 27. 75ஓட 33 கூட்டினீங்கன்னா 108 வரும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர்ல இருந்து எதை கூட்டினா இந்த நம்பர் வரும்ங்கறத கண்டுபிடிச்சு நம்ம அதை இங்க போட்டுறோம். ஓகேவா? 3ஓட 9 கூட்டினா 12, 12ஓட 15 கூட்டினா 27, 27ஓட 21 கூட்டினா 48, அதே மாதிரி 48ல 27 கூட்டினா 25, 108ல அந்த சாரி 75ல 33 கூட்டினா 108. இந்த 108க்கு அடுத்து வர நம்பர் தான் என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இங்க என்ன வரும்ங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த நம்பர் பாருங்க, 9 15 21 27 33 எப்படி இருக்குது? 3ஓட 3 பெருக்கினீங்கன்னா 9ஆ? இது ஃபுல்லாவே 3வது வாய்ப்பாடு வச்சு தான் போட போறீங்க. சரியா? அதே மாதிரி 3ஓட 5 பெருக்கினீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, 3 5 7 9 11. அப்ப இங்க என்ன வரும்? 13. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 13 × 3 39. அப்ப 108ஓட 39 கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 9 8 17 147. அப்ப இந்த நம்ம क्वेश्चन மார்க் கேட்ட இடத்துல ஆன்சர் என்ன வரும்? 147. இந்த இடத்துல புரியுதா? ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, 3வது வாய்ப்பாடுல அந்த ஒற்றைப்படை எண்களை பெருக்கும் போது இந்த நம்பர்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த லாஸ்டாவும் நான் வர நம்பர் ஒற்றைப்படை எண்ணால பெருக்கினா எனக்கு 39 கிடைக்குது. நான் முதல் நம்பரோட கூட்டினா 147ன்னு வருது. ஓகேவா? இந்த மெத்தடே நீங்க போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா, 3 12 27 48 75 108. ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. அதே 3வது வாய்ப்பாடே போடுங்க. 3வது வாய்ப்பாடுல போட்டீங்க அப்படின்னா 1 பெருக்கும்போது 3 வரும். அதே மாதிரி 12 வந்து எதை பெருக்கும்போது 3 வரும்? 4ஆல பெருக்கும்போது, அதாவது 3வது வாய்ப்பாடுல 4 முறை வந்து 12 வரும். அதே மாதிரி 3வது வாய்ப்பாடுல 9 முறை போடும்போது 27 வரும். அதுக்கடுத்து 16ஆல போடும்போது 48 வரும். 25ஆல போடும்போது 75, 49ஆல போடும்போது 36 போடும்போது 108. அடுத்தடுத்து இங்க என்ன நம்பர் போட்டா என்ன நம்பர் ஆன்சர் கிடைக்கும், அதுதான் ஆன்சர். ஓகேவா? சொல்றது புரியுதா? இந்த 3ங்கிற நம்பர் எப்படி வந்துச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 3ஓட 1
36 பெருக்கும்போது 108 அப்படிங்கிற கிடைக்கிற வாய்ப்பாடு அந்த மூணாவது வாய்ப்பாடுல எதை சேர்த்துனா இந்த நம்பர்ஸ் கிடைக்குமோ அதை நான் எழுதியிருக்கேன். பெருக்கிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து நான் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் போட முடியுமா? போட முடியாது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஃபுல்லாமே எப்படி இருக்குது? 1 ஸ்கொயர் 1 இருக்கா, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் போட்டா 9, 4 ஸ்கொயர் போட்டா 16, 5 ஸ்கொயர் போட்டா 25, 6 ஸ்கொயர் போட்டா 36. அப்ப இங்க அடுத்து என்ன வரும்? 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் போட்டா இங்க என்ன வரும்? 49. 49 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 9 27, இது 2, 4 3 12, 12 16, 147. கிடைச்சிருச்சா? அதே ஆன்சர் கிடைச்சிருச்சா? போடுற மெத்தட் தான் வேறையா இருக்குமே ஒழிய கிடைக்கிற ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே எந்த மெத்தட் கிளிக் ஆகுதோ அதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. क्वेश्चनே நான் ரீட் பண்ணிட்டேன். சரியா? ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு பகடையை உருட்டும் பொழுது பகடைனாலே நமக்கு தெரியும் 6, அதாவது ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து 6ன்னு நமக்கு தெரியும். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பகடை அதாவது நம்ம உருட்டி விளையாடணும் இல்லையா, அதுல இரட்டைப்படை எண்ணுன்னு பார்த்தா நமக்கு 2 4 6ன்னு வரும். சரியா? அப்படிதானே? 2 4 6 வரும். நான் உருட்டும் பொழுது 1 2 விடலாம், அல்லது 6 விடலாம், அல்லது 4 விடலாம். அப்ப எனக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குது? 3 வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு இரட்டைப்படை எண் நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த இரட்டைப்படை எண்ணில் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வந்து விழுகலாம். அப்ப ஆனா எனக்கு வந்து 3 விழுவதற்குமே எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 2 விழுகலாம், 3 4 விழுகலாம், 6 விழுகலாம். அப்ப எனக்கு எத்தனை வாய்ப்புகள்? 3 வாய்ப்புகள் இருக்கு. சோ ரெண்டுமே கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. 1 3 2 6. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/2. இதை வந்து நீங்க வந்து 1 2 அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க சம்ம வந்து கொஞ்சம் லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா இதுல போட்டுடலாம். ஓகேவா? அப்ப சி ஆப்ஷன் 1/2 இருக்கு, அதுதான் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் சம் பாருங்கப்பா. தேர்ட் வந்து ஏஜ் சம் ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது the present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago? அதாவது அருண் மற்றும் சுரேஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? அருணும் சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பேருக்கான ஏஜ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அருண் சுரேஷ்க்கு வந்து தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் 36 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அருணோட வயசு 24 வருடங்கள், சுரேஷோட வயசு 36 வருடங்கள். ஓகேவா? அப்போ எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ என்னோட வயசு 24 அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என் வயசுல இருந்து இப்ப இருக்கிற வயசுல இருந்து 8 வயசை மைனஸ் பண்ணிப்பேன். அப்போ 24ல இருந்து 8 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? அதே மாதிரி 36ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு வரும்? 16 நீங்க கிடைக்கும். அதே மாதிரி இங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்பா? 8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 2 28ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ லாஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்? நல்லா கவனிங்க. சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். அவங்க ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது அருண் மற்றும் சுரேஷ் வயதுகள் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் அப்படின்னா இவர் தான் வருவாரு. சுரேஷ் தான் ஃபர்ஸ்ட். சரியா? 28:16. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ணா 4 16 7 28. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7:4ன்னு கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து சம்ல வந்து அருண் சுரேஷ்னு கொடுத்துட்டு லாஸ்ட்ல சுரேஷ் அருண்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம ஆனா இங்கே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வேகமா வந்து 4:7ன்னு போட்டா ஆன்சர் தப்பு. 7:4 ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன். சோ சி ஆப்ஷன் 7:4 தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது டைமண்ட் ஒர்க்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. A and B together can do a piece of work. அதாவது in 16 days and A alone can do it in 48 days. அதாவது A alone can do it in 48 days னா A மட்டும் தனியா ஒரு வேலையை செய்றாரு 48 நாள்ல. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? A and
ஒரு வேலையை 16 நாள் செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது A plus B சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள் செஞ்சுருக்குறாங்க. A alone can do itனா A மட்டும் தனியாக 48 நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? 48 days. அப்போ how long will B alone take to complete the work? B மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது முன்னாடி நமக்கு இது வந்து ஈஸியாக தானே இருக்குது. ஏவும் பியும் சேர்த்து ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன எழுதலாம்? A plus B, அதாவது ஒரு வேலையை நீங்கள் நார்மலாக இந்த நம்ம ஃபார்முலா படிக்கல எப்பயும் போடுற மெத்தடே போட்டுக்கலாம். ஒரு வேலையை A plus B சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, அதை A மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, ஓகேவா? எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, பிக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்ல தானே எழுதுவோம். ஏவும் பியும் தனித்தனியாக ஒரு வேலையை செய்வாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து அப்படின்னு நம்ம இப்படி கண்டுபிடிப்போம். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு A plus B வந்து கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்த்து செய்கிற வேலை கொடுத்துட்டாங்க, A செய்கிற வேலையை கொடுத்துட்டாங்க, B வந்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். ஒரு நாள் வேலை, அதாவது ஒரு வேலையை A plus B 16 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க, A மட்டும் 48 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க, B வந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம B தான் நமக்கு தெரியணும், அதனால B இப்படி கொண்டு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலையை இப்படி கொண்டு போயிடலாம். பார்த்தா இங்கே என்ன வரும்? B மட்டும் செய்கிற வேலைன்னா கீழே மீட்டர் எடுத்தால் 48ன்னு வரும். 1 மைனஸ் 16 3 48. ஸோ இது எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா? எல்சிஎம் எடுத்து அதை அப்படியே கேன்சல் பண்ணுறேன். ஸ்டெப்பு உங்களுக்கு இதை மட்டும் போடணும், எப்படி போடணும் தெரிஞ்சால் போதும். இதுக்கடுத்து நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். ஓகேவா? அப்போ 2/48 1 2 2 4 4 2. அப்போ 1/b is equal to 24, அதாவது 1/24. B வந்து 24 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நாள், அதாவது A வந்து 48 டேஸ்ல முடிக்கிறாங்களா, அதே மாதிரி B வந்து 24 டேஸ்ல முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? B ஆப்ஷன்ல இருக்கு 24 டேஸ். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கக்கா. என்ன சம் கொடுத்துருக்காங்க? இதுவும் வந்து டைம் ஒர்க்ல தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அதாவது இது வந்து செயின் ரூல் மெத்தட்ல வரும். அதாவது 210 ஆண்கள் இருக்கிறாங்க, 210 ஆண்கள். ஓகேவா? நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம், 210 ஆண்கள் 12 மணி நேரம் ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிப்பாங்க. சரியா? இத்தனை ஆண்கள் இத்தனை மணி நேரத்துல இத்தனை நாள்ல ஒரு வேலையை செய்யறாங்க. ஓகேவா? அதே வேலையை தான் நாளொன்றுக்கு 14 மணி நேரம் 20 நாட்கள்ல முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை மென் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ரொம்ப சிம்பிள். நீங்க இந்த மெத்தட் எழுதிட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு மென் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால மென்னை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? மென்னை அங்கேயே நீங்க வச்சுக்கோங்க. சரியா? இது அப்படியே நீங்க கொண்டு வந்துருங்க. 210 × 12 × 18 பை அந்த 14 × 20 இங்கிட்டு வரும்போது டிவைட்ல வந்துடும். இதை அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணி போடலாம். 0 0 கேன்சல், 7 14 3 21 4 2 6 12 1 2 9 2 18 3 18 9 பெருக்கிறீங்கன்னா 9 8 22 7 1 9 9 7 16. அப்போ 162 ஆண்கள். ஓகேவா? செயின் ரூல்ல ஃபர்ஸ்ட் டைப் 1 மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. இத்தனை ஆண்கள் இத்தனை மணி நேரத்துல இத்தனை வேலையை செய்யறாங்க அப்படின்னா எத்தனை ஆண்கள் இத்தனை மணி நேரத்துல இந்த வேலையை இத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்கன்னா क्वेश्चन. இதை டைரக்டா இந்த மெத்தட் நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நமக்கு கேன்சல் பண்றது ஈஸியா தெரியும் இல்லையா? அதனால போட்டுக்கலாம். ஓகே, 162 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. பி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகே, பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதையும் நீங்க வந்து இந்த ஃபார்மட்ல எழுதி போடலாம். ஆக்சுவலா அந்த ஃபார்மட்ல போடுறத விட அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை படிச்சுட்டு உடனே நீங்க ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன லாஜிக்னு புரிஞ்சுக்கோங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்ல முடிக்கிறாங்கன்னா 50 வேலையை 50 நபர்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? நீங்க வேகமா 50 நாட்கள் நீங்க போயிடக்கூடாது. இதுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக் இருக்கு பார்த்தீங்களா, எக்கை வந்து பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? எக்கை பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறீங்க. வேக வச்சா அது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை நீங்கள் போட்டு வேக வைக்கிறீங்க, 10 நிமிஷம் ஆகுது. இதே அந்த பாத்திரத்துக்குள்ள 10 முட்டையை போட்டு வேக வச்சிங்கன்னா அதே 10 நிமிஷம் தான் ஆகும். அதே 10 இன்ட்டு 10 பெருக்கிப்பீங்களா? 100 நிமிஷம் ஆகும்னு எடுத்துப்பீங்களா? இல்லை, அதே கான்செப்ட் தான் இது. ஓகேவா? 5 முட்டையை போட்டு நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா நீங்கள் 50 முட்டையை போட்டு வேக வைக்கும் போதும் அந்த 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர்? 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்களில் தான் முடிப்பாங்க. இதை வந்து நம்ம சம்ம டிரைவ் பண்ணுற சம் கிடையாது. லாஜிக்கலி ஈஸியாக வந்து போடுற சம் தான். 5 நாட்களும் உங்களுக்கு இருக்குது, 50 நாட்களும் இருக்குது. ஆப்ஷன் ஏ 5 நாட்கள் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? தனி வட்டி கூட்டு வட்டி. இந்த சம்ல ஒரு கிட்ட ஒரு 4 சம் 5 சம் அதுல இருந்தே தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம கிளாஸ்ல போட்ட சம்மை கூட நீங்க ரிப்பீட்டடா போட்டுருந்தா கூட ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே, இது சம்க்கு வாங்க. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2% ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து 2% வட்டி. எத்தனை ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க, 4 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் சம்பளம் வந்து உங்களுக்கு அசல் வந்து டைரக்டா கொடுக்கல அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து டைரக்டா எடுத்துக்கலாம். இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 2000 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 7500 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 10000 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 12000 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விடை தெரியவில்லை, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுதான் நமக்கு கொடுத்து இந்த அசல் தான் நமக்கு வந்து ஆன்சரா வரும். இதில் உள்ள ஏதோ ஒரு அசல் நமக்கு ஆன்சர். அதை நம்ம எப்படி எடுத்து போடலாம்? ஏன்னா ஆப்ஷன்ல இருந்து எடுத்தாலும் இந்த மாதிரி சமயம் ஈஸியாக முடிக்க முடியும். எப்பயுமே ஆப்ஷன் எடுக்கும்போது ரொம்ப பெரிய நம்பர் ரொம்ப சின்ன நம்பரை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த இடையில உள்ள நம்பர் போட்டு பாருங்க. அப்போ ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னா 2000 கேன்சல் பண்ணிடலாம், 12000 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற பிசி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 0 இது பார்த்தோன்னே நம்மளுக்கு இது கேன்சல் பண்ற மாதிரியான நம்பர்ஸ் தான். அதனால நான் 10000 எடுத்துக்கிறேன். 10000 எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்? நான் 10000 அசல் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு, இது அசல்ல நான் எடுத்துக்கிறேன். 2% வட்டி 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசத்துல நீங்க டைரக்டா கூட்டு வட்டி கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். கூட்டு வட்டியில நீங்க செகண்ட் ஸ்டெப் எழுதும் போதே அதுல ஆன்சர் வந்துடும். எப்படி பாருங்க, 10000 அசல் எடுத்துருக்கேன், 2% வட்டி. அப்போ இதுக்கு வந்து நம்ம வட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? கீழே 100 இருக்குமா? அப்போ 2 0 கேன்சல் பண்ணா 200. இந்த 200க்கு 2% 0, 2 0 இவே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 4. இந்த 4 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஆக்சுவலா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும் போது 2 வருஷத்துக்குனா 2 1 அப்படின்னு கண்டுபிடிப்போம். 400 4. நீங்க இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 4னா இதுல 400ங்கிறது தனி வட்டிக்கான ஆன்சர், 404ங்கிறது கூட்டு வட்டிக்கான ஆன்சர். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்கும். அந்த 4 நீங்க இந்த ஸ்டெப் கூட போக வேண்டாம், இந்த ஸ்டெப்லயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சா? நீ அடுத்த சம் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்க அடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப நமக்கு 10000 ஆன்சர் டைரக்டா கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்றதுலே. ஓகேவா? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 வருடங்களில் 18000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்ன? முதல்ல வந்து அசல் கொடுக்கல, அசல் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பெர்சன்டேஜ் நமக்கு கொடுக்கல, பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இருக்கு 4%
செகண்ட் ஆப்ஷன் 18%, தேர்ட் ஆப்ஷன் 18%, டி ஆப்ஷன் 10% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, 18,000 அசலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா தனி வட்டி கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 405. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இது எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையஸ்ட் நம்பர்னா 18 நம்ம மீட் பண்ணிடலாம். ஸோ 18 நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னா 10 இதையும் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள அப்படின்னா இது வந்து அந்தால கேன்சல் ஆகிறது எவ்வளோ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ நான் 15% ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். எடுத்தா கீழே 2 0 இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது. இப்போ 18 15 கேன்சல் பண்ணீங்க பெருக்கி போட்டீங்க அப்படின்னா 270 இங்கே ஏற்கனவே 2700 கிடைக்குது. இந்த 2700ல் 15% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ 2 0 கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிட்டேன். 27 15 பெருக்கிங்கன்னா 405. ஓகேவா? கிடைச்சிருச்சா? ரெண்டாவது கிடைக்கும் போதே ஆன்சர் கிடைச்சிருச்சா? 405ங்கிற வித்தியாசம் அவங்க கொடுத்துருக்கிற வித்தியாசம் நமக்கு வந்துருது. ஸோ இந்த இதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்கு. 15% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8000 கொடுத்துருக்காங்க. அதே தனி வட்டி கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 20ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 5%, 10%, 15%, 20%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஹையஸ்டா இருக்க பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணிட்டு ரொம்ப கம்மியா இருக்க பெர்சன்டேஜ் ஒமிட் பண்ணிட்டு நடுவுல இருக்க பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நடுவுல பார்த்தா 10% இருக்குது. 10%க்கு முதல்ல என்ன பதில் பார்த்துக்கலாம். சரியா? பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 8000க்கு நீங்க 10% 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 800 வரும். அடுத்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 80 கிடைக்கும். ஆனா நமக்கு வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன வரும்? ஆன்சர் வராது. அப்ப இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கலாம்? 10% போடும்போது நமக்கு 80 வருது. ஆப்ஷன் வந்து 20 அவங்க கொடுத்துருக்கிற வித்தியாசம் 20 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? 80 விட கம்மியான ஆன்சர் தான் வரும். அப்ப 10% விட கம்மியா எந்த பெர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இதுல 5% இருக்குதா? அப்ப அந்த 5% எடுத்து போட்டு பார்க்கலாமா? 5% எடுத்து போட்டு பாருங்க ஆன்சர் வருதானே? 5 போட்டு பாத்தீங்கன்னா 2 0 போய் கேன்சல் பண்ணணும். பெர்சன்டேஜ்ல 8 5 40 400 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த 400க்கு 5% கண்டுபிடிக்கும் போது 2 0 கேன்சல் 4 20 20 ஆன்சர் வந்துருச்சா? கிடைச்சிருச்சா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது? 5% அப்படிங்கறதா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேவா? பாருங்க, 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11800 அளிக்கும் அசலை காண்க. அப்ப மொத்த தொகை வந்து 11800ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து கொடுத்துருக்கிறது மொத்த தொகை. மொத்த தொகைனா என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் மொத்த தொகை. ஓகேவா? அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் என்னது? மொத்த தொகை. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அசலும் இருக்கு, வட்டியும் இருக்குது. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகளில் அப்படின்னா இயர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. 6% தனி வட்டி வீதம், 6% வட்டி வீதம் வந்து 6% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ ஆப்ஷன்ல இருந்து இதையும் நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 8000 9000 10000 9500ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து நமக்கு அந்த 40 டிஜிட்ல இருக்குது இல்லையா? அதவே நம்ம எடுத்து ஆன்சர் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 10000க்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த 10000க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வட்டி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இது வந்து அசல் தான். நம்ம கொடுத்துருக்கிறது ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது அசல். அந்த அசலோட நம்ம கண்டுபிடிக்க போற வட்டியும் சேர்த்து கூட்டினா இந்த ஆன்சர் வரணும். சரியா? அது மாதிரி பாருங்க. ஆக்சுவலா சிம்பிளா பார்க்கலாம். இங்க வந்து லாஸ்ட் 1800 இருக்கு. இங்க ஆரம்பம்னா 18. இந்த 18 அப்படிங்கிறப்ப அந்த 0 டிஜிட் ஆன்சர்ல அசல் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் 10,000 எடுக்கிறேன். எடுத்து இங்க 6% வட்டியும் 3 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆரம்பம்னா 18%. நான் டைரக்டா பெருக்கி போடுறேன்.
n × r%. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதே தான் போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ 1800 எனக்கு வட்டி கிடைச்சிருக்குது. இந்த வட்டி நான் என்ன பண்ணணும், இந்த நான் எடுத்துக்கிற அசலோட கூட்டணும். கூட்டினா இந்த அமௌண்ட் வருதான்னு பார்க்கணும். கூட்டி பாருங்க. 1800 கூட்டினா வருமா? 11800 கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 10,000 அசல் எடுக்கும்போது தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சது. அப்போ 10,000 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,62,000. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. 10% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% கண்டுபிடிக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க 10% கண்டுபிடிச்சு அந்த அமௌண்ட் இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல் வருஷத்துக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு அதுல ஒரு 10% கம்மி பண்ணிடுங்க அப்படின்னா நமக்கு 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்குமோ அது கிடைச்சிடும். சம் போடும்போது பாருங்க, 1,62,000 கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10% என்ன பண்ணுவோம்? 2 ஜீரோ கேன்சல் பண்ணும்போது 16,200 கிடைக்கும். சரியா? இந்த 16,200 என்ன பண்ணணும்? இந்த அசலோட என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 0 0 8 5 4 இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு நமக்கு கிடைச்ச அமௌண்ட் தான் இது. அவங்க கேட்டது 2 வருடங்கள் கழித்து. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மறுபடியும் 10% போடணும். 10% எப்பயும் 2 ஜீரோ என்ன இந்த வார்த்தை கேன்சல் பண்றாங்களே நினைக்காதீங்க. கீழே 2 ஜீரோ இருக்குது. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது கீழே 2 ஜீரோ இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. கேன்சல் பண்ணணும். ஓகேவா? 14,580 கிடைக்குது. அப்ப இந்த 14,580 இங்க கண்டுபிடிச்சு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தேடாதீங்க. இத இந்த அசலோட கழிக்கும் போது தான் கிடைக்கிற ஆன்சர் தான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். 0 கழிக்கும் போது 2, இங்கே 2 5 4 1 ஓகே 1,31,220 rupees வந்து நமக்கு கிடைக்குது. இது ஆப்ஷன்ல இருக்குதான்னு பாருங்க. இருக்குது. சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? கடனாக வழங்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ? 48,000 கடனா கொடுக்குறாங்க. இதுக்கு 2 வருஷம் 3 மாதம். ஓகேவா? 2 வருடம் 3 மாதம் மாதத்துக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை. இந்த 2 வருஷம் 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளவோ அப்படின்னா 55,560ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 55,560ங்கிறது என்னது? மொத்த தொகைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மொத்த தொகைனா அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் இந்த அமௌண்ட். அதாவது இந்த 48,000 அசல் நம்ம கொடுத்துட்டாங்க. இதோட ஒரு வட்டி அமௌண்ட் ஒன்று இருக்கும். சரியா? அந்த அமௌண்ட் தான் என்னது? அந்த அமௌண்ட்டையும் சேர்த்த அமௌண்ட் தான் என்னது? இந்த 55,560. எத்தனை பர்சன்டேஜ் இதுக்கு வட்டி போட்டோம்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 2 வருடம் 3 மாதம் அப்படிங்கிறத நான் மொத்தமாவே மாசமாவே எடுத்துக்கிறேன். மொத்தத்துக்கே நான் எல்லாத்தையுமே மாதமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதம் வரும்? 2 வருடத்துக்கு எத்தனை மாதம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்ப 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறப்போ 24 மாதமா? இங்க ஒரு ஏற்கனவே 3 மாதம் கணக்குல கொடுத்துருக்காங்களா? மொத்தம் எத்தனை வரும்? 24 + 3 27. மொத்த மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12. ஓகேவா? இப்படி தான் போடணும். ஓகேவா? இந்த மெத்தட் ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துப்போம். ஸோ நான் இப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு பதிலாக 27/12 போட்டு கண்டுபிடிக்க போறேன். அப்போ 48,000க்கு 27/12 போட்டு கண்டுபிடிச்சா இங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் போட்டா ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க எத்தனை பர்சன்டேஜ் போடலாம்? எத்தனை பர்சன்டேஜ் போடலாம்?
ஐடியா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, இது அசல் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த தொகையிலிருந்து அசல் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வட்டி வந்து கிடைச்சிடும். 48,000 ஓகே. 6 5 15னா 7,560 ஓகேவா? 7,560 வட்டி. அதாவது நமக்கு வட்டிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா எடுத்து PNR/100 தான். அதாவது அசல் இருக்கும், வட்டி இருக்கும், வட்டி வீதம் இருக்கும். அதாவது ஆமாம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ், வட்டி வீதம், அசல் இந்த மூணு சேர்ந்ததான் தனி வட்டி ஓகேவா? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து வட்டி வீதம்லாம் இல்லை, அந்த 6 தான் இல்லை. ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு வட்டி கிடைச்சிருக்கிற வட்டி நம்ம சைடு எழுதிடுறேன் ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 100 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல PNR/100 கீழே 100 இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 6 மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் கொண்டு போகிறேன். 7,560. இது ஃபுல்லாமே இந்த 12 இங்கிட்டு கீழே இருக்குது. ஸோ அங்கே போகும்போது மேலே போயிடும். இங்கிட்ட என்ன வரும்? 48027. இந்த ஸ்டெப் எப்படி போட்டுருக்கேன்னு தெரியுதா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. PN 6 எனக்கு கொடுக்கல, 6 அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த வட்டி வந்து மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சு இங்கே போட்டுருக்கேன் ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்க எவ்வளோ வரும்? 9 3 27, 4 12, 1 9, 9 45, எண்ணம் போது 72, 72 மீதி 3, 4 36, 1 48, 2 4 2 8 சின்ன வாய்ப்பாடே அடிச்சுக்கலாம். 2 8 2 4, 1 2 2 4, 1 2 4 12, 7 21, 4 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இருக்கிற 7 தான் ஆன்சர் வரும். அப்போ R = 7%. ஓகேவா? R = 7%. இந்த இடத்துல 4 கேன்சல் பண்ணி போட்டுருக்கேன் ஓகேவா? நீங்களும் அடிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருப்பா. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். ஓகேவா? எத்தனை விலை? 15%. சரியா? 15% அதிகமாக்கி அதை ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டா வச்சுக்கிறாரு. அதில் 15% தள்ளுபடி மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அதாவது ஒரு பொருளோட விலை, அந்த விலையில வந்து 15% கூட்டுறாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்றாரு? அதில் 15% தள்ளுபடி பண்றாரு. தள்ளுபடி பண்றாருன்னா அதை வந்து குறைக்கிறாருன்னு அர்த்தம். 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது லாபமா நஷ்டமா, அல்லது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரே பெர்சன்டேஜ் ஏறி இறங்கி அல்லது இறங்கி ஏறி வருதுன்னா உங்களுக்கு நட்டம் தான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம இதை வந்து சமம் வந்து போட்டு பார்த்துடலாம் அது கரெக்டாக வருதா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் ஏறி ஒரு பெர்சன்டேஜ் இறங்கி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? +or -xy +or -xy/100 அப்படிங்கிற ஃபார்மேட்ல போடுவோமா? அப்படிதானே போடுவோம். அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும்? 15. அதாவது ஏறுது அப்படிங்கிறப்ப இங்கே ப்ளஸ் வரும். ஸோ +15. இறங்குது அப்படிங்கிறப்ப மைனஸ் வரும். -15. இங்கே வந்து 15 × 15 என்ன வரும்? +15. இங்கே -15 வரும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு பண்ணும்போது வர அதாவது சிம்பிள் என்ன வரும்னா மைனஸ் வரும். அதை நான் இங்கே போட்டுக்கிறேன் /100. புரியுதா? 15% ஏறி 15% இறங்குது. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலால எழுதி நான் இந்த ஸ்டெப் போட்டுருக்கேன் ஓகேவா? இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. +15 -15 கேன்சல் பண்ணிடலாம். 15 15 எவ்வளோ வரும்? 225 வருமா? ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே மைனஸ் குறி வந்துட்டாலே அங்கே என்னது நட்டம் தான் வரும். ஸோ 225 -225/100 இந்த என்னன்னா -2.25 கிடைக்கும். ஓகேவா? மைனஸ்னு குறி வந்துட்டாலே அங்கே ஆப்ஷன் நட்டம் தான் வரும். ஓகே, ஆப்ஷன் பி நட்டம். நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு சம் இருந்தது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம் தான். அதாவது 5 1/2 + 3/4 ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்ங்கிறது என்னது? நாங்கள் வந்து என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும், அதாவது பெருக்கணும். ஓகேவா?
இது 8/9. இதுதான் இது. இதை வந்து நம்ம அப்படியே சுருக்கி போடலாம் இல்லையா? எதை எதை கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ணுங்க. எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க கலப்பு பட்சத்தில் இருக்கு. அதை முதல்ல இந்த மாதிரி தசம பின்னமா மாத்திக்கோங்க. 2 10 10 + 1 11/2 ப்ளஸ் 3/4 × 8/9. இந்த இதில் வந்து கேன்சல் பண்ண மாதிரி இருக்கு. இது வந்து கோட் பாக்ஸ்லேயே எடுத்துக்கோங்க சரியா? முதல்ல இந்த பெருக்கிறத தான் ஆரம்பிப்போம். அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 3 3 9 1 4 2 8 அப்போ 2/3 11/2 + 2/3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே 6 வரும், மேலே என்ன வரும் 33 + 2 4. கரெக்டா? இந்த 4 கரெக்ட். இருக்குன்னா 37/6 கிடைக்கும். ஓகேவா? 37/6 கிடைக்கும். ஆனா அங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? எல்லாமே ஆப்ஷன் ஃபுல்லா கலப்பு பின்னங்களா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கலப்பு பின்னமா மாத்தனா என்ன பண்ணணும்? 6 ஆல வகுக்கணும். சோ 6 எத்தனை 6ல வந்து 37 எத்தனை வாட்டி போகும்? 6 6 36. சோ 6 6 36. பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ 6 1/6 தான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. பி ஆப்ஷன் 6 1/6. ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து நீங்க போர்ட் மாஸ்லயே போட்டா தான் கரெக்ட்டா வரும். நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணி அப்படிலாம் போட கூடாது. ஓகே, போர்ட் மாஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ல இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். 3 னா 9 9 3 27 4 3 12 12 சரி 3 12 4 16 1 3 3 9. அப்ப இங்க எடுத்தோம்னா என்ன வரும்? இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் எடுத்து பாருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் குறி இங்க இருக்குது இல்லையா? அத மறந்துடாதீங்க, சிம்பிளை மறந்துடாதீங்க. 3 9/4 கிடைக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இந்த மைனஸையும் என்ன பண்ணணும்? பெருக்கினா என்ன வரும்? பிளஸ் வரும். சோ மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? டிவைடிங்ல உள்ளது போடணும். டிவைட்ல உள்ளது போட்டா என்ன கிடைக்கும்? இது வந்து டிவைட் அப்படினா 5/3 எப்படி டிவைட்? 5/3 வகுத்தல் 30/12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 5/3 வகுத்தல் 30/12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிவைட்ல இருந்து கீழே டிவைட்ல இருக்கு அப்படினா இது என்ன பண்ணணும்? தலைகீழா எழுதிக்கறணும் இல்லையா? அதாவது இந்த 12 மேல போய்டும். 12/30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 1 3 3 4 12 1 5 6 10 2 4 3 6. அப்போ நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு கிடைக்கிற ஆன்சர் 2/3. 2/3. ஓகே, செகண்ட் இது இந்த ஸ்டெப் வாங்க. இதுல என்ன பண்ணனும்? பிளஸ் இருக்கு. சோ இது வந்து மீச்சமா எடுத்து தான் ஆகணும். மீச்சமா எடுத்தீங்க அப்படினா இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு. அந்த மைனஸ் சிம்பிளை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, 3 2 இருக்கு. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 ன்னு வரும். 6 ன்னு வரும். மேல போட்டீங்கன்னா 2 6 நினைக்கிறேன் 8 பிளஸ் 9 அப்படின்னு கிடைக்குமா? 8 பிளஸ் 9 என்ன வரும்? 9 8 17. ஓகேவா? இப்போ இந்த மெத்தட்ல இருந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு நம்ம சுருக்கிருக்கோம். அப்ப இந்த நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? கீழ இன்னொரு சின்ன நம்பரை சுருக்கி ஆன்சர் கொண்டு வரணும். இந்த கீழ உள்ள நம்பர்ல என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன பண்ணணும்? 6 12 இருக்கிற பெரிய நம்பரோட அடுத்த நம்பர் பெருக்கி அந்த மெத்தட் தெரியுமா? ஓகே, அது தெரியலனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எல்சிஎம் நீங்க இப்படி இந்த டானா வகுத்தல் போடுங்க அப்படினா டானா வகுத்தலே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். 2 4 4 12. ஓகே, 12. அப்ப இங்க என்ன வரும்? 34 ன்னு வரும். மைனஸ் 8 பிளஸ் 27. இப்போ 34ல இருந்து 8 கழிச்சீங்க அப்படின்னா 6 2 26 plus 27/12. 26 plus 27 கூட்டினீங்கன்னா 53/12.
இங்கே ஓகே 53/12 இருக்கான்னு பாருங்க. இருக்குது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷனே 53/12 இருக்குது. நம்ம இங்கே உங்களுக்கு சொல்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்து போட வேண்டியது இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் இப்படி அடித்து வேகமாக பழகிருந்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாகவே போட்டுற சம் தான். ஓகேவா?